ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நெல்லை ஸ்டைலில் உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு. விதவிதமான எவ்வளவோ முட்டை குழம்பு இருக்குது. இதில் இந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு எப்போவுமே ஒரு தனி சுவை உண்டு. வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஸ்டவ்வில் பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. லோ ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 100 கிராம் சாம்பார் வெங்காயம் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிதமான தீயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் பேஸ்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை குழம்புக்கு மிகவும் கூடுதல் சுவை கிடைக்கும். பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. 1 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், லோ ஃப்ளேமில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. கால் மூடி தேங்காய் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதே மாதிரி மசாலா சேர்த்து நீங்களும் செய்து பாருங்கள், சுவையும் கூடுதலாக இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி 3/4 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு தீயை ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் 1 கொதி வரை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 கொதி வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போவுமே ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு முட்டை உடைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டையினுடைய மஞ்சக்கரு கலங்காத அளவுக்கு ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு டைரெக்டாக ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் உடைச்சி எடுத்துட்டு அப்புறமா கடாயில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டைக்கும் இடைவெளி விட்டு உடைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை வெந்து கிடைக்கும்போது தனித்தனியாக கிடைக்கும். ஒவ்வொரு முட்டையாக இப்படி சேர்த்துக்கலாம். நான் 8 முட்டை இந்த குழம்புக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் உடைச்சி சேர்த்தாச்சு. மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 12லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக லோ ஃப்ளேம் தான் வைக்கணும். அதிகமாக தீ வச்சா முட்டை கலங்கிடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. முட்டை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அருமையாக வெந்து கிடச்சிருக்கு. ஒவ்வொரு முட்டைக்கும் இடைவெளி விட்டு இந்த மாதிரி உடைச்சி ஊற்றி நீங்களும் குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா தனித்தனியாக வெந்து அருமையாக கிடைக்கும். நெல்லை ஸ்டைலில் இந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்ப நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முட்டை குழம்ப நான் இன்றைக்கி சாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ரைஸுக்கு மட்டும் இல்லை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம் அனைத்துக்கும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது செல்விஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற சுவையான ரெசிபி உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. Bye.